ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் பெரிதும் சிறியதுமான சகலவித கடல்வாழ் உயிரினங்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் சகல காட்டு மிருகங்களையும் சிருஷ்டித்த போது இயேசு அங்கே இருந்தார். தேவன் மனுகுலத்தை ஆணும் பெண்ணுமாக தமது சாயலில் சிருஷ்டித்த போது, அவர்களை பலுகிப் பெருகி பூமியை நிரப்பச் சொன்ன போது இயேசு அங்கே இருந்தார். இயேசு தேவனோடு இருந்தார். அவர் தேவனாக இருந்தார். அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. முதல் மனுஷனும் மனுஷியும் சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது பாவமும் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. மனுக்குலம் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டது. ஆனால் ஒரு நாள் ஒரு பிள்ளை ஒருவன் பிறப்பான், அவன் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவான் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். இயேசுவே அந்த பிள்ளை. ஒரு நாள் தேவன் ஆபிரகாம் எனும் நீதிமானுடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆபிரகாமின் வருங்கால சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். இயேசுவே இந்த சந்ததி இயேசுவாக